தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருந்தது சார். ஒரு பண வரவே வரமாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். தொழிலில் பார்த்தீங்கன்னா அங்கே இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்துட்டு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். எதனால் அப்படின்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் படித்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கூட்டு தொழில், நண்பர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு குரு பகவான் வரப்போ சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதன் மூலமாக வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, ஓகேங்களா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அதன் மூலமாக வேறு லெவலில் பிடிச்சிட்டு வந்துடலாமா அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுருந்தீங்க இல்லையா, இப்போது அந்த வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். கூட்டு தொழில் பண்ணுறாங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பீங்க. கூட்டு தொழில் தாராளமாக பண்ணலாம். இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், வாழ்க்கை துணைவரின் மூலமாக அனைத்து விதத்திலும் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ வாழ்க்கை துணைவியோ பக்கபலமாக நின்று நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படி சொல்லுவாங்க. அப்போது நமக்கு பக்கபலமாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் சரிதாங்க, அது தைரியம் வந்துடும் இல்லையா. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு அமையப்போகுது. இந்த டயத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எப்போவுமே முக்கியமான ஒரு விஷயம் இதுதாங்க, குரு பகவானுடைய பார்வை நம்முடைய ராசி மீது விழுது. நம்முடைய ராசியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள் சுத்தம் வேண்டும், உடல் சுத்தம் வேண்டும். தினசரி காலையில் ஏந்திரிக்கிறோமா, ஏஞ்சோன்னே ஒன்றுக்குன்னே குளிச்சிடணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இறை வணக்கம் பண்ணுங்கள், ஓகேங்களா. குருமார்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன உதவிகள் வேணாலும் பண்ணுங்கள், சரிங்களா. அதேமாரி ஆன்மீக வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த டயத்தில் எடுத்துக்கோங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். தொழில் மூலமாகவே அனைத்து விதமான நன்மைகள் எல்லாமே நடத்தி கொடுக்கறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. இடமாற்றங்கள் உண்டு, பதவி உயர்வுகள் உண்டு, தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மூத்த சகோதரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளும் பண்ணுங்க, ஓகேங்களா. ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஏற்றங்கள் வரப்போகின்றது. குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதமாக மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். எழுத்துத்துறை, பத்திரப்பதிவு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு டைலாக்ட் ரைட்டர்லாம் இருப்பீங்க இல்லையா, கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த விஷயத்தை எல்லாமே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்.